எப்போ எதுக்காக ஹாட் பேக் கொடுக்கணும், எதுக்காக கோல்ட் பேக் கொடுக்கணுன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கோல்ட் பேக் எப்போ கொடுக்கணும்னா, அடிபட்ட 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள கோல்ட் பேக் கொடுக்கறனால வலியும் வீக்கமும் குறையும். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கோல்ட் பேக் கொடுக்கும்போது டைரக்டா ஸ்கின் மேல வைக்காம ஒரு தின் டவலால ரேப் பண்ணிட்டு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 தடவை கோல்ட் பேக் கொடுத்துக்கலாம். ஹாட் பேக் எப்போ கொடுக்கலாம்னா, நாள்பட்ட மூட்டு வலி, முழங்கால் வலி, தோள்பட்டை வலி, முடக்கு வாதத்தினால வர்ற சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல வர்ற பெயின் கூட ஹாட் பேக் அப்ளை பண்ணலாம். இது கொடுக்கறனால ஜாயிண்ட்ல வந்து ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சு ஃபிளெக்சிபிலிட்டி உண்டாகும். ஹாட் பேக்கும் 10 to 15 மினிட்ஸ் வரையும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எப்போ ரொம்ப ப்ரிகாஷியஸா இருக்கணும்னா, ரத்த காயம் இருக்க இடத்துல டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது, ரெட்னஸ் இருக்க இடத்துலயும் அப்ளை பண்ணக்கூடாது. டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அப்ளை பண்ணணும். ஏன்னா சென்சேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும். KMC மருத்துவமனை காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில். தொடர்புக்கு 9688822044. உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் அருகில்.